வந்து ஸ்வீப்பில் நெக்ஸ்ட்டு கோனிக்கில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கைட் கர்வ்ஸ். ஸ்விட்சில் இந்த பிளெயின் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து டைமென்ஷன் எடுத்துக்கலாம். நான் வந்து 150 கொடுக்குறேன். ஒரு 70, சேம் 70. சிமெட்ரி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைட் பண்ணிடுறேன். வந்து ஸ்வீப் கோனிக்கில் 2 கைட் கர்வ்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சன்சி கைட் கர்வ் ஒன்று இது கொடுத்தாச்சு. டேஞ்சன்சி சர்ஃபேஸ் யூஸ் கொடுக்குறேன். அடுத்து வந்து லாஸ்ட், அதாவது செகண்ட் கைட் கர்வ் டேஞ்சன்சி சர்ஃபேஸ் இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஆங்கிள் கொடுக்கணும். ஆங்கிள் கொடுக்காட்டி எரர் வரும். அதுக்கப்புறம் வந்து பேராமீட்டர்ஸ். இது பார்த்திங்கனாலே கோனிக்னாலே வந்து பேராபோலோ, ஹைபர்போலோ, எலிப்டிக்கல் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். 0.5 அப்படிங்கிறது வந்து பேராபோலோ சாஃப்ட்வேரில் 5க்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து 5 to 0.5க்கு மேலே கிரேட்டர் தென் 0.67 இந்த மாதிரி போச்சு அப்படின்னா வந்து ஹைப்பர்போலோ. 0.432 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து 1. இதெல்லாம் வந்து எலிப்டிக்கலாக வந்து க்ரியேட் ஆகும். இப்போ வந்து ஆங்கிள் கொடுக்கணும். ஆங்கிள் கொடுக்காட்டி எரர் வரும். இங்கே வந்து ஒரு ஆங்கிள் வந்து 20 கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா 20 க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 15 கொடுக்குறேன். இப்போ நம்ம வெஹிக்கிளோட இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா வந்து கோனிக்காக தான் இருக்கும். வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நான் 0.6 கொடுக்குறேன், 7 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்பர் போலோ. இப்போ எனக்கு வந்து 0.4 கொடுக்குறேன். இப்போ வந்து எலிப்டிக்கலாக க்ரியேட் ஆகும். இப்போ டிஃபால்ட்டாக வந்து 0.5 இருக்கும். இதை வந்து 2 கைட் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கோனிக் க்ரியேட் பண்ணக்கூடியது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆட் கட்டரு எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ ஜஸ்ட் ஓகே.